முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். அருமையான தேவ ஜனங்களே, ஒவ்வொரு வாரமும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. தேவன் தாமே இந்த நாளின் ஆராதனை மற்றும் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து பாடி கர்த்தரை கனப்படுத்துவோமாக. நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபத்தானே, நான் உயிரோடு வாழ காரணம் உங்க கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபத்தானே, நான் உயிரோடு வாழ காரணம் உங்க கிருபத்தான். கிருபையே தேவ கிருபையே, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதே நல்லதே. கிருபையே தேவ கிருபையே, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதே நல்லதே. கிருபையே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உங்க சத்தமும் கேட்கணும். ஓ கிருபையே கிருபையே, கிருபையே மேலானதே மேலானதே. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை அப்படி எல்லாம் எழுந்து சொல்லுமா. கிருபை மேலானதே, 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 கிருபை மேலானதே. கிருபையே தேவ கிருபையே, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதே. கிருபையே ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதே நல்லதே. கிருபையே. முடிஞ்சா ரெண்டு கரத்தை உயர்த்தி, வேற யோசனையே வராதுன்னு நினைக்கிறேன். ஆமென். ஆர்வத்தோடு இன்னும் கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு பெரியோடு கூட வந்திருக்கீங்க. ஓ கிருபையே நம்மை நம்முடைய வாழ்க்கை துணை குடும்பத்தை காப்பது கர்த்தருடைய கிருபை. ஓ காட் கிருபையே. ஆமென் ஆமென் ஆமென். கிருபையே ஹல்லேலூயா. ஓ காட் உங்க கிருபைக்காக நன்றி. ஆம் தேவ ஜனங்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு கூட வருகிறதினால். ஆமென். தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா?
ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பேரின்பம் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள், சியோனின் நித்திய பேரின்பம் பத்திரிகை ஊழியங்கள், உங்கள் ஆசீர்வாதத்திற்கென்றே தேவன் தந்திருக்கிற ஊழியங்கள். உங்கள் குடும்பத்திலே திருமணத்தை காத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இருப்பார் என்றால் உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் நன்மையானதை உங்களுக்கு தருவார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த மரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமா? இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது மாடர்ன் நோவா. பிரைஸ் என்னது? மாடர்ன் நோவா. நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர்கள்னா மாடர்ன், மாடலில் மாடர்ன். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நான் மாடல் நோவான், மாடர்ன் ஸ்தோத்திரம். நீங்கள் மாடர்ன், MODERN, மாடர்ன் நோவா, நிகழ்கால நோவா. பக்கத்தில் சொல்லுங்க பார்ப்போம், நீங்க மாடர்ன் நோவா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு மாடர்ன் நோவாவா இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் இதயத்தில் ஒரு என்ன வரணும்? ஆண்டவரே, நான் ஒரு மாடர்ன் நோவா என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லது மாடர்ன் நோவாவாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அப்படியே உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். இந்த நோவா அப்படிங்கிற பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் சபித்த பூமியிலே அப்படின்னார். ஒரு நாள் கர்த்தர் சபிக்கிற தேவன் அல்ல, நம்ம சாபத்து விரும்பும் பொழுது கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த நம்ம ஆழங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டாள். நோவா ஆங்கிலத்தில் ரெஸ்ட் ஆர் ரிப்போஸ் அப்படிங்கிறது ஓய்வு அப்படின்னு. நோவா எப்படிப்பட்ட ஆளு? ஜனங்களுக்கு ஓய்வு கொடுக்கிற ஆள். படபடப்பா பரபரப்பா வேலை செய்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஓய்வு கொடுக்கிறவர் அல்லது இந்த நோவா. பிரைஸ்ல அருமையான தேவ ஜனங்களே, இந்த பேசேஜிலிருந்து ஒன்று நம்ம சொல்றோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு ஓய்வு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கரங்களை வைத்து அழைச்சுங்க. எப்பயுமே பரபரப்பாக அவங்கள வைக்கக்கூடாது, அவங்களுக்கு போராட்டமாக இருக்கக்கூடாது. அழைச்சோத்திரம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், அது நியாயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாளும் உங்கள் பெற்றோருக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தொந்தரவாக நீங்கள் இருக்கக்கூடாது. அலசோத்திரம். அவளை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறது, ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அலசு அவங்களுக்கு விரும்பாத காரியத்தை செய்கிறது, எப்பவுமே விசனப்படுத்துகிற ஒரு நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எப்பயுமே 3 பேருடைய ஆசீர்வாதம் நம்ம லைஃப்பில் வேணும். கடவுளுடைய ஆசீர்வாதம், ஊழியருடைய ஆசீர்வாதம், அலசோத்திரம். எனது பெற்றோருடைய ஆசீர்வாதம். 2 நாளுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்ன காரியம், எப்பவுமே ஊழியக்காரருடைய வாயில சாபத்தை வாங்கக்கூடாதான், பெற்றோடைய வாயில சாபத்தை வாங்கக்கூடாதான். இந்த சபை இந்த கட்டடத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக ஷெட்ல நடந்தது. அந்த ஷெட்ல இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தினர் இருந்தனர். ஒரு சகோதரன், அவர் எதுலேயுமே ட்ராக்ல இருக்க மாட்டார், ஒரு உருப்படியாக செய்ய மாட்டார். என் தகப்பனார் அந்த ஊழியத்தில் எவ்வளோ பயிற்சி பண்ணி கொண்டு வந்தார். அவருக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு அவருக்கு ஒரு மகனும் வந்துச்சு. ஆனால் பொறுப்பில்லாத நிலை, ஒரு டிசிப்ளின் இல்லாத நிலை காணப்படும். அப்படி இருக்கும் பொழுது தகப்பனார் ஒரு நாள் கோபத்தில் அவரை பார்த்துனார், நீ பண்டாரம் பரதேசியை போல் அலைவு அப்படின்னார். அவர் ஒரு நாள் காணாமல் போனார். எங்கே போனான்னு தெரியல, இன்னைக்கு வரையும் தெரியல. இவங்களுக்கெல்லாம் குடும்பத்தாருக்கு ஒரு எண்ணம் அப்படின்னா, எல்லாம் ஸ்ரீலங்காவில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கார். அந்த நம்பிக்கையில் வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சோதரர் குடும்பத்தை பொறுத்து கேட்ட பொழுது, அல்ல சோதரம், அது தகப்பன் மகனுக்கு பிரச்சனை. கோபத்தில் தகப்பன், நீ என்னுடைய மகனும் கிடையாது, நான் உன்னுடைய தகப்பனும் கிடையாதுன்னு சொன்னேன். பையன் எங்கே போனான்னு தெரில. அவ்வளோ சாப்டர் க்ளோஸ். ஆனால் வார்த்தைகள் வாங்கிடக்கூடாது. பிள்ளைகளை நீங்கள் ஏசுகிற நேரம் கொஞ்சம் யோசித்தே ஏசுங்க. சோதரம். ஊழியக்காரர் ஈஸியாக யாருமே சாபம் போட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் ஒரு மாதிரி பிரச்சனையாக இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை. எங்கே சொல்லுவாங்க? சியோனேஜ் சபை விசுவாசின்னு தான் சொல்லுவாங்க. அதில் இப்போ குறிப்பாக என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் செல்வின் விசுவாசிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? அதனால் லேசெல்லாம் பண்ண மாட்டான். ஆனால் நீங்கள் மனநோவாக இருக்கக்கூடாது. நிறைய பிள்ளைகள் பெற்றோருக்கு அல்லது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆமாம், ஒரே வீட்டில் ரட்சிக்கப்பட்ட ஆள் இருப்பாங்க, ரட்சிக்கப்படாத ஆள் இருப்பாங்க. ரட்சிக்கப்படாத ஆள் செய்கிற விஷயத்தை ரட்சிக்கப்பட்ட ஆள் செய்யணும்னு நினைக்கப்படாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம்.
அல்லேலூயா. அவன் அதுல இல்ல, நம்ம தரத்தை நம்ம காட்டணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப பாருங்க, இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று சொல்லி அவனுக்கு பேரிட்டதை குறித்து பார்க்கிறோம். இந்த நோவாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கரங்களை வைத்து வரவேற்று பார்ப்போம். இந்த நோவாவுக்கு ஆமென் சொல்லுங்க, உங்க இதயத்தை கைவிட்டு சொல்லுங்க, உங்க பேர் சொல்லி, வினோவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உங்க இதயத்தை கைவிட்டு, உங்க ஏன் பேரை சொல்லாதீங்க, உங்க பேரை சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்னது, இதயத்தை கைவிச்சிட்டீங்களா? எல்லாரும் பிடிச்சாரு, பேனால கைவிச்சிருக்கீங்க, இதயத்தை கைவிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, அவங்க பேரை சொல்லி, எனக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒரு கிருபை பெற்ற பாத்திரம். ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது, நோவா ஃபவுண்ட் ஃபேவர் இன் தி ஐஸ் ஆஃப் தி லார்ட். தயவு பெற்ற ஒரு மனுஷன். ஆமென். தேவனிடத்தில் தயவு, நன்மை செய்ய கொண்டிருக்கிற ஆசைக்கு பேர் தயவு. இந்த நோவா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? தயவு பெற்ற. ஆமென். அதான் நம்ம பாடுவோம், ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கு மேலானதே, தயவாய் பெற்றேன் தகப்பனே நன்றி. கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். என் மேல் வைத்த உம் கிருபை இம்மட்டும் என்னை நடத்தினதே, ஒன்றுமில்லாத என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவர். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கு மேலானதே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன். அப்படி ரெண்டு கரத்தை உயர்த்தி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ஹல்லேலூயா. ஒரு தயவு பெற்ற ஒரு பாத்திரம். நீங்களும் நானும் இந்த மாடர்ன் நோவாவா காணப்பட வேண்டியது மிக 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 அவசியம். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 4 காரியங்களை உங்கள் மத்தியிலே பேச இருக்கிறேன். அவனுடைய பேர் நோவா. ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நோவாவுக்கு ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா NOAH. பிரைஸ் லார்ட். நோவாவுக்கு என்ன ஸ்பெல்லிங்? NOAH. இந்த 4 வார்த்தையை வச்சு தான் அவனுடைய கேரக்டரை நான் என்னது ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். இந்த 4 விஷயங்கள் ஒரு அக்ரோனியமாக பண்ண இருக்கிறேன். இந்த 4 விஷயங்கள் நம்ம லைஃப்பில் மிக மிக அவசியம். பிரைஸ் லார்ட். முதலாவதாக இருக்கிற வார்த்தை எழுத்து என்னன்னா N. பிரைஸ் லார்ட். என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நான் ஐடென்டிக்கல் லைஃப் ஸ்டைல். நான் ஐடென்டிக்கல் லைஃப் ஸ்டைல். இது என்ன அப்படின்னா, சுருக்கமாக சொன்ன அப்படின்னா வித்தியாசமான வாழ்க்கை முறை. பிரைஸ் லார்ட். இதை புரிஞ்சுங்க. அப்போ நோவா, நீங்களும் நானும் ஒரு மாடர்ன் நோவா. அவன்கிட்ட இருந்த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நான் ஐடென்டிக்கல் லைஃப் ஸ்டைல். இந்த நான் ஐடென்டிக்கல் வார்த்தை என்ன சொல்லுவாங்க? ரெட்டையர்கள் சொல்லுவாங்க. ரெட்டை பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒன்று போல் இருப்பாங்க. கிட்ட வந்து பார்க்குற நேரத்தில் ஒருத்தருக்கும் மற்றவருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாயிருக்கும். கரங்களை வைத்து அலட்சம் பார்ப்போம். உங்கள் கிட்ட வந்து பார்க்குற நேரத்தில் ஜனங்கள் வித்தியாசத்தை காணணும். கரங்களை வைத்து அலட்சம் பார்ப்போம். தூரத்தில் பார்க்குற ஒரு ஆணா பார்க்குறாங்க, தூரத்தில் இருக்கிற ஒரு பார்க்கும் பொழுது பெண்ணா பார்க்குறாங்க. ஆனால் கிட்ட வரும் பொழுது ஒரு தேவ மனுஷனாய் தேவ மனுஷியாய் உங்களை காணத்தக்கதான கிருபையை ஆண்டவர் தருவாரா? ராமேன் சொல்லுங்க. புரிஞ்சவங்க ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இதுதான் அவன்கிட்ட இருந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவன் வாழ்ந்த நாட்களிலே ஜனங்கள் மிகுந்த துன்மார்க்கமாக சீர்கெட்ட ஒரு கூட்டமாக இருந்தாங்க. ஆனால் இவனை குறித்து நம்ம படிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய்தான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. ஸ்தோத்திரம். இப்ப சொல்லணும், இந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அப்படின்னு சொல்ல உங்க பேரை போடணும். இந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே
நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், நான் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறேன், எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கே எல்லாரும் ஒரே வழியை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. ஒரு லைஃப் ஸ்டைல், உலக பிரகாரமான ஒரு பின்னணியும், உலக பிரகாரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதன் மத்தியில இந்த நோவா வித்தியாசமானவனாக இருந்தான். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். பாட்டு கூட பாடு, வித்தியாசமான இயேசு என்னை ரட்சித்தார், ஓஹோஹோ, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார், ஓஹோஹோ, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் வித்தியாசமான. அப்ப பாருங்க, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானம் என்னது? ரைச்சஸ். தேவனுக்கு முன்பதாக, ரைட் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பதாக சரியானவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் உத்தமனாயிருந்தான், அப்ரைட். அல்ல, மற்ற ஜனங்கள் மத்தியிலே அவன் சரியானவனாக இருந்தான், மற்ற ஜனங்களுக்கு அடுத்த காரியத்தில் சரியானவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். கரங்களை வைத்து அழைச்சு பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனா. ஆண்டவரே, 1000 நாட்களை பார்க்கலாம் உம்முடைய பிரகாரத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஈவன் லைஃப் ஸ்டைலை பாருங்க. ஹல்லேலூயா. உங்களை கத்த நல்ல நிலையில் வச்சு, நல்ல பிஸ்னஸ் செய்கிறவங்களா, நல்ல ப்ரொஃபஷனல்ஸாக வச்சிருக்கிறார், நல்ல விஷயம். ஆனால் அல்ல, நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற விஷயமோ மற்ற உலகத்தார் செய்கிற விஷயத்திலும் ஒரு வித்தியாசம் வேணும். 4 பொய்யை சொல்லி செய்வான், அல்ல குண்டக்க மண்டக்க ஏதாவது செஞ்சு செய்வான். தன்னுடைய லாபத்தை மாத்திரமே குறிவைத்து எதை செய்கிற நிலைகள் இருக்கலாம். ஆனால் நீங்க அப்படி செய்ய முடியாது. நீங்க வித்தியாசமானவர்கள். கரங்களை வைத்து வர அழிச்சுங்க பார்ப்போம். அலையில் உலக போக்கோடு தொடர்பு எனக்கில்லை, சாத்தான் செயல்களோடு தொடர்பு எனக்கில்லை. விட்டு விட்டேன், பிரிந்து விட்டேன், தீட்டானதை நான் தொடமாட்டேன்னு சொல்லி பாடுறீங்களே தேவ ஜனங்களே. இங்கே அவன வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வித்தியாசமானவராக இருந்தான். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11 to 13 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்க, எல்லா சூழ்நிலையும் வித்தியாசமா இருக்கு. அந்த 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு. இந்த தேவன்னா யாரு அப்படி சொல்லி நான் ஹீப்ரூல பார்க்கும் பொழுது எல்லோஹிம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். அது எதை குறிக்கிறதா? திருத்துவ தேவனை குறிக்கிறதா இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருமை சொல்ல இருந்தாலும் அது பன்மை குறிக்கிறதா இருக்கிறது. நவுன் அது பார்த்தீங்கன்னா ஒன்னா இருக்கு. ஆனால் ஸ்தோத்திரம், அது ப்ளூரலுக்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. திரியக தேவனோடு கூட ஒரு தொடர்பிலேயே ஒரு மனுஷனாய் அவன் இருந்தான். கரங்களை வைத்து ஒரு அழைச்சங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அவனை குறித்து தொடர்ந்து நீங்க படித்து பார்க்கும் பொழுது, நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் நோவாவை நோக்கி, பாருங்க, கர்த்தர் நோவாவை நோக்கி, ஆண்டவர் அவனோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த உலகம் எப்படி இருந்தது? மத்தேயு நீங்க 24ஆம் அதிகாரம் 37 to 39 வசனங்கள் வரைக்கும் வாசித்து பார்க்கும். மேத்யூ சாப்டர் 24 verses 37 and 39, 37, 38, 39. நோவாவின் காலத்திலே எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். என்னது? எப்படி நீல் ஜலப்பிரயத்துக்கு முன்னாகின காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் எப்படி இருந்தாங்க? உணராத இருந்தாங்க. என்ன வாழ்க்கை? புசிப்பு குடிப்பு. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். தேவ ஜனங்களே, இந்த உலகத்தின் லைஃப் ஸ்டைல், இந்த பார்த்தாலும் ஹோட்டல். நம்ம சில நேரம் நம்ம விசுவாசிகளை சபையில் கூட பார்க்க முடியாது, ஹோட்டலில் பார்க்கலாம், டீ கடையில் பார்க்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு இருக்க விஷயம். இந்த ஆட்டோமேட்டிக் இன்னும் பெருகிட்டு தான் இருக்கும். அடுத்து சர்ச்சுக்கு வாங்கினா வரமாட்டாங்க, டீ கடையில் வாங்கினா யூத் மீட்டிங் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் டெய்லி ரெகுலராக டீ கடையில் கூட்டுற ஆட்கள் இருக்க தான் செஞ்சாங்க. ரெகுலராக சேர்க்க வரமாட்டான், ஆனால் டீ கடையில் கூடுவான். ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும், அந்த வீடு திருமண வீடு, அந்த வீடு இந்த வீடு போகிற தப்பில் போகணும். நீங்கள் பெண் கொண்டு பெண் கொடு ஜலப்பிரளயம் தங்களை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதான். நீங்களும் நான் உணர்வுள்ளவர்கள், அவர் உணராதவர்கள். வித்தியாசத்தை பார்த்தீங்களா? நாம் உணர்வோம். அல்லது இந்த உலகத்தை நம்ம இருக்கிறோம், நல்ல வேலையில் வச்சு நல்ல பொறுப்பில் வச்சிருக்கிறார், நம்ம உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்ல விஷயம். அதே நேரத்தில் என் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், நான் ஆயத்தப்படணும். கரங்களை வைத்து வரலிச்சுக்க பார்ப்போம். ஆண்டுடைய வேலையை நான் சேர்த்து செய்யணும். எத்தனை பேர் என்னுடைய வேலை தான் என்னுடைய கடவுள்னு சொல்லி எத்தனையோ பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஜாப் இஸ் மை காட், ஐ லவ் மை ஜாப்.
என் வேலை மட்டும் போதும், எனக்கு பணம் மட்டும், மணி இஸ் மை காட் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம இந்த உலகத்தில் வேலை செய்கிறோம், பொறுப்புகளில் இருக்கிறோம், தொழில் செய்கிறோம். அதன் மத்தியிலும் தேவனுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. கரங்களை வைத்து தொழிற்சங்க பார்ப்போம். சுவிசேஷ வேலைகளை செய்கிறோம், ஜெப ஊழியங்களை செய்கிறோம், சபை கூடி வர்றோம், அல்ல சபையில் பணிவிட ஊழியங்களை கவனிக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு திறப்பில் நிற்கிறோம். அல்ல எலெக்ஷன் ஜெபம் பண்றோம், எந்த தேசத்தில் ஒரு பாதிப்புனா ஜெபம் பண்றோம். ஏன்னா நீங்களும் நானும் வித்தியாசமானவர்கள். அல்லேலூயா. நம்ம சுயநல கிறிஸ்தவர்கள் அல்ல. அருமையான தேவ ஜனங்களே, நான் ஐடென்டிக்கல் லைஃப் ஸ்டைல், நான் ஐடென்டிக்கல் லைஃப் ஸ்டைல், இதை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் ஒரு மாடர்ன் அல்ல நோவாவாய் மாறுவது கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியல. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் உணராதவர்களாக இருந்தாங்க, ஆனால் இவர்கள் வித்தியாசமானவர். இவர் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அது வெளிச்சத்தின் பாதம், ஆளுகையின் பாதம், உயிர்ப்பிக்கிற பாதம், ரட்சிக்கிற பாதத்திலே அவர் கிடக்கிற ஒரு அனுபவம். மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, நாம் வித்தியாசமானவர்கள். நம்முடைய பிஸ்னஸ் பண்ணுற விதம் வித்தியாசமானது, நம்முடைய ப்ரொஃபஷன் வித்தியாசமானது. இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் நாம் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் மோசை குறித்து படித்து பார்க்கும் பொழுது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவ ஜனத்தோடு கூட பாட அனுப்புவதை அவன் தெரிந்து கொண்டான்னு சொல்லி பார்க்கணும். பவுலுடைய அனுபவத்தை பார்க்கும் பொழுது அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது. கரங்களை வைத்து வர அழிச்சுங்க பாப்பா. நீங்கள் வித்தியாசமானவர்கள். நீங்கள் வித்தியாசமாக தான் இருக்கிறீங்களா? வெறும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்களா? அல்ல ஆர் ஸ்டான்லி சொல்லும் பொழுது, நீ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக இருக்காத, திங்கள் கிறிஸ்தவனாயும் மாறு அப்படிம்பாரு. பிரைஸ்லாம். ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருந்துருவோம், வார நாட்கள் நாம் உலகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? உலகத்தில் இருக்கிற ஆட்களை காட்டிலும் இன்னும் தீமை அதிகமாய் செய்கிற நிலை அல்லவா இருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம் வித்தியாசமானவர்களாக இருக்கும்படியாக அல்ல நமக்கு ஒரு கிருபை வெளிப்பட்டு இருக்கிறது. பாவம் பெருகின இடத்துல தேவ கிருபை பெருகிட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னும் பாவத்தை செய்வதற்காக அல்ல, நீங்களும் நானும் வித்தியாசமானவர்களாய் மாறுவதற்காக. கரங்களை வைத்து வர எழுச்சுங்க பாப்போ. நோவாவுக்கு கண்ணு கிருபை கிடைச்சது, அந்த வித்தியாசமான நான் ஐடென்டிக்கல் லைஃப் ஸ்டைல். நம்முடைய பேச்சில் வித்தியாசம், நம்முடைய உணர்வுகளில் வித்தியாசம், நம்முடைய வார்த்தைகளில் வித்தியாசம், நம்முடைய செயல்களில் ஒரு வித்தியாசத்தை காட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. உலகம் எவ்வளவுதான் ப்ரெஷர் நமக்கு கொடுத்தாலும் ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நாம் விட்டு கொடுக்கவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சோத்திரம். ஆமென். ஒரு நீங்கள் ஸ்பாஞ்சை வச்சுக்கிறீங்க, அந்த ஸ்பாஞ்சை கொண்டு போய் ஒரு கிரேப் ஜூஸில் முக்கிறீங்க, பின்பதாக எத்தனை தடவை புழிஞ்சாலும் அதுலேருந்து வர்றது என்னது? அந்த திராட்சை ரசம் தான் வரும், வேற ஒன்றும் வராது. உங்களுக்கு எவ்வளோதான் நெருக்கங்கள் பாடுகள் வந்தாலும் அது கிறிஸ்து மட்டுமே உங்கள் லைஃப்பில் வெளிப்படணும். நீங்கள் வித்தியாசமானவர்கள். ஹல்லேலூயா. ஆனால் எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். உலக மனுஷர்கள் முறுமுறுப்பாங்க, கவலைப்படுவாங்க, ஆனால் நம்ம அப்படிப்பட்டவர்ல, நாம் வித்தியாசமானவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாளைக்காக என்ன செய்வதுன்னு சொல்லி பதபதப்பா இருப்பாங்க, ஆனால் நீங்கள் வித்தியாசமானவன். இந்த லைஃப்ல அவனை பார்க்கும் பொழுது அவன் வித்தியாசமானவனாக இருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் நீங்கள் இடையில கூட நீங்கள் நிறைய வசனங்களை எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 14ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் அவர் தங்கள் நீதினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள். நீங்கள் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்ல நீங்கள் எப்படி நோவா, தானியேல் அல்ல யோபுவை போல இருக்கணும். யோபு பாருங்க, ஒரு பெரிய சீமான். அவன் நல்ல வசதி படைத்தான், ஆனால் ஆண்டவரே அவனை குறித்து சொன்னார், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் அவனை போல யாருமே கிடையாது. கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். வித்தியாசம். தேவனுக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான், பலிகளை செலுத்துகிறவராக இருந்தான். இந்த கனெக்ஷன் வித் காட். பிரைஸ் தி. என்னை அல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. பிரைஸ் தி. உங்க சுயபலத்தை நம்பி தோற்று போயிறாங்க தேவ ஜனங்களே. நீங்கள் வித்தியாசமானவர்கள். கர்த்தரை சார்ந்து நீங்க செய்யுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், உலகத்திலே பெரிய ப்ராஜெக்ட் பண்ணது இந்த ஸ்தோத்திரம் என்னது? நோவா. பிரைஸ் தி லார்ட். முன்ன பின்ன கப்பலுக்கு தெரியாது, பெரிய பேழை உண்டு பண்ணி சொல்றாரு. அந்த பெரிய ப்ராஜெக்டே சக்சஸ்ஃபுல்லா அவனால் முடிக்கிறதற்கு முடிஞ்சது. காரணம் என்னன்னா
நான் ஐடென்டிக்கல் லைஃப் ஸ்டைல். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹalleluya. அன்னைக்கு தாவீதால கோலியாத்தை ஜெயிக்க முடிஞ்சது. காரணம் என்ன? நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் உன்ட்ட வர்றேன் அது சொல்லிட்டு ஸ்தோத்திர பழக்கப்பட்ட கவனின் கல்லை வச்சு எறிகிறான். பட்டு முகங்குப்புற விழுந்ததை கொடுத்துப்பார். அவன் பட்டயத்தை எடுத்து அவனை கொன்று ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை கொடுத்துப்பார். கரங்களை வைத்து ஒரு அழிச்சங்க சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை வைத்து ஒரு அழிச்சங்க பார்ப்போம். ஹalleluya. உங்களுக்கு போக மலை போன்ற தேவைகள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வித்தியாசமானவர்கள். ஹalleluya. நமக்கு தேவனுடைய பிள்ளைக்கு குறுக்கு வழின்னு ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். குறுக்கு வழி நம்ம நேர் வழியாய் நடத்துகிற ஆண்டவர். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நேர் வழியாய் நடத்துவார். கர்த்தர் உங்களை நேர் வழியை நடத்துவார். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். ஹalleluya. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் இனிவே இங்கேயும் ருசி பார்க்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹalleluya. தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்க. ஸ்தோத்திர ராஜாவின் போஜனத்தினால் அல்லது என்னை தீட்டுப்படுத்துவதில்லை. பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற பிள்ளைகள் சென்னை, பெங்களூர் போன்ற இடங்களுக்கு போயிட்டாங்கன்னா என்ன ஆகுது? அல்லது ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸே போக மாட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா ப்ரெஷர் பண்ணுவாங்க, பாஸ்டருக்கு பதில் சொல்லணும். அல்ல ஸ்தோத்திரம். ஆனால் சில பிள்ளைகள் பாருங்க, போனோன்னு வேலையா அல்ல ஸ்தோத்திரம். கடந்த நாட்டு சோஃபியா கோயம்புத்தூர் போனா டெய்லி ஃபோன் பண்ணும், அண்ணே இந்த ஏரியாவில் ஒரு சர்ச் சொல்லுங்க. இப்போ நானே பார்த்து சொன்னேன். அல்ல ஸ்தோத்திரம். இன்னொரு பிள்ளை போகும்பொழுது சர்ச்சை கண்டுபிடிச்சாங்க. ஒரு தம்பி தான் சொன்னான், நான் இருக்கிற ஏரியாவில் சர்ச்சே இல்லைப்பா, பரவாயில்லப்பா, ஆன்லைனாவது பாரு. ஃபெலோஷிப் ரொம்பவே அவசியமாக இருக்குது பாருங்க. அப்போ பாருங்க, அங்கே போனால் இங்கே நல்ல பிள்ளையா இருப்பான், வீட்டில் போனால் அங்கே போனால் வாரந்தோறும் தேட்டர் போகிற ஆட்கள் இருப்பான். யாரு வாப்பா வாரம் டெய்லி பீச் போகிற ஆள் இருப்பான். சரியா? என்னெல்லாம் செய்யலாம், எந்த கடைக்கு முன்னால் நிற்கக்கூடாதோ அந்த கடை முன்னால் நிற்கிற நிலைகள் இருக்கலாம், இருக்குமா இருக்கா? ஆனால் பாருங்க, இந்த தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்துவது இல்லை. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. 10 நாள் டெஸ்ட் பண்ணி பாரு, 10 மடங்கு சமர்த்தராக இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை அசைத்து ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. நீங்கள் வித்தியாசமானவர்கள். அவன் கற்றுக் கொடுக்கிறப்பான். நம்ம அணுகுமுறை, நம்முடைய வேலை செய்கிற விதங்கள், நம்முடைய தொழில் செய்கிற விதங்கள் வித்தியாசமானது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. தாப்பனார் அடிக்க சொல்லுவாங்க, அவனுடைய தாத்தா பிரைஸ் தி லார்ட் அந்த நாட்களிலே இந்த அளவு வேத வெளிச்சம் இல்லை, ஆனால் கடையை மூடிட்டு வந்து சாவியை போட்டுட்டு உட்கார்ந்து சோமனை பின்பதாக தான் சாப்பிடவே உட்கார்ந்து போவாராம். பிரைஸ் தி லார்ட். என் தாயாருடைய தகப்பனார் அல்ல ஸ்ரீலங்காவில் பெரிய வியாபாரியாக இருந்தாலும் அவர் தேவனை தேடுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். அருமையான தேவ ஜனங்களே, இன்னைக்கு ட்ராக் மாறி போயிட்டு இருக்கிறாங்க. அது மணி தான் கார்டன் இருக்காங்க, ஃப்ரெண்டு அது மனுஷன் தான் கார்டன் போயிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அல்ல சொல்லிருக்க டெக்னாலஜி தான் கார்டன் போயிட்டு இருக்கிறாங்க. வழி தப்பி போயிடாதீங்க. நீங்கள் மாடர்ன் நோவா. உலகத்தில் 99.9 பேர் எப்படி இருந்தாலும் நீங்கள் வித்தியாசமானவர்கள். நீங்கள் வித்தியாசமானவர்கள். அவங்களை சுற்றி பார்க்கறதுக்கு உங்களுக்கு முன் உதாரணமே இல்லாமல் இருக்கலாம். இந்த நோவாவுக்கு முன் உதாரணமே கிடையாது, யாரும் இல்லை. ஆனால் அவன் வித்தியாசமானவனாயிருந்தான். வாலிப தம்பி தங்கச்சி, நீ வித்தியாசமானால். பெரியவர்களே, ஊழியர்களே, நான் வித்தியாசமானவர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மாடர்ன் நோவாவா நம்ம மாறுவோமாக. 2வதாக அவனுடைய லைஃப்ல நம்ம பார்க்கும் பொழுது அலிஸ்தோத்திரம், O stands for, N stands for நான் என்னது நான் ஐடென்டிக்கல் லைஃப் ஸ்டைல். 2வதாக O stands for obedience to the task. obedience to the task அல்லது என்னது அப்படின்னா, வேலைக்கு முற்றுமாய் ஒப்பு கொடுத்தல். வேலைக்கு முற்றுமாய் ஒப்பு கொடுத்தல், obedience to the task. இவனுக்கு கொடுக்கப்பட்ட அல்ல வேலை என்ன அப்படின்னா, பேழை கட்டுவது. அல்ல கவனிச்சுங்க, இவனுக்கு பேழை இதுக்கு முன்னால் கட்டிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆண்டவரே திடீர்னு தரிசனத்தில் வந்து சொல்றாரு, எப்பா சோத்திரம் நோவா, நீ எனக்காக பேழையை உண்டு பண்ணணும். அதன் நீளம் என்ன இவ்வளோ இருக்கணும், அகலம் எவ்வளோ இருக்கணும், உயரம் எவ்வளோ இருக்கணும், எத்தனை அடுக்கு இருக்கணும், மேலே ஒரு ஜன்னல் வைக்கணும். அதை சோத்திரம் அதில் இந்தந்த பறவைகள்லாம் உள்ளே வரணும், இந்தந்த மிருகங்கள்லாம் வரணும், இந்தந்த நாட்டு மிருகங்கள் வரணும், இந்தந்த காட்டு மிருகங்கள் வரணும், எல்லாம் வரணும். டீட்டெயில்ஸ் தான். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க், பெரிய டாஸ்க் என்ன சொல்வீங்க? என்னால் முடியாது, எனக்கு முன் அனுபவம் இல்லை, எனக்கு வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லை, இது பெரிய வேலை, கடினமான வேலை, பயமான வேலை, என்னால் முடியாது நம்ம சொல்லலை. பாருங்க, அவனை குறித்து படித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசி பார்க்கும் பொழுது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்.
obedience to the task. Praise the Lord. நீங்கள் ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், ஒரு தொழில் செய்யலாம். இந்த டாஸ்க்கை முடிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. மனுஷங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, ஊழியர்கள் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, கவர்மெண்ட் பார்க்குதோ பார்க்கலையோ, நம்ம வேலையை கரெக்டாக செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். தன் வேலையில் ஜாக்கிரதையுள்ள நீ கண்டால் ராஜாக்களுக்கு முன்பதாக அலசோதனை இருப்பான். சுறுசுறுப்பில் உடைய கை ஆளுகை செய்யும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கண்காணிக்கிற சிசிடிவி கேமரா வந்துட்டு, இன்னைக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கறதுக்கு சிசிடிவி கேமராலேயே ஆடியோ வந்துட்டு. ஆனால் நீங்கள் எல்லா உலகமே உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது. யார் பார்க்குறாங்க இல்லையோ, நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த பணியை நிறைவேற்றுகிறவளாக இருக்கும். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வேலை ஸ்தலத்துக்குள்ளே வந்துட்டீங்களா, உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டீங்களா, இனிமே அலசோத அந்த நண்பரை பார்த்த கதையோ, உங்கள் வீட்டு கதையோ, சொந்த கதையோ, சோக கதையோ கிடையாது. அலசோத உங்கள் அலசோத சிந்தை ஃபுல்லாக என்னதான் இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற பணி. கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்கனாலும் பரவாயில்ல, எந்த தொழில் செய்யறனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற பணிங்கிறத மறந்துடாதீங்க. கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அந்த ஸ்தானத்தில் பொறுப்பாளராக வச்சிருக்கிறார். அல்ல ஸ்தோத்திரம். அந்த இடத்தை வளர்த்தி காட்டுவது உங்களுடைய கடமையாக இருக்கு. நான் தாப்பனை அடிக்க சொல்லுவாங்கல்ல, அவன் ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ண நாளில் திடீர்னு கவர்மெண்ட் ஒரு ரைடு வந்து அந்த பேப்பர்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்களாம். நல்லா இருந்த பிஸ்னஸ், அவனுடைய எஜமானுக்கு நல்லா இருந்த பிஸ்னஸ் திடீர்னு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிட்டு. ஆனால் அல்ல ஸ்தோத்திரம் முதலாளிமார்களும் எங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து அல்ல ஸ்தோத்திரம் பழைய நிலைக்கு குறுகிய காலத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்களாம். ப்ரைஸ்லாம் அப்படி தூக்கி நிறுத்துகிற ஆளாக தான் நானும் இருக்கணும். கரங்களை வைத்து அழிச்சம்பா. எல்லாம் கையில் கொடுக்குறதெல்லாம் உடைச்சிட்டேன், சதைச்சிட்டேன், ஒன்றும் இல்லாமல் போச்சு. இல்லைங்க, obedience to the task. சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கேட்கணும், அது முக்கியம். தாவீது பாருங்க, அண்ணமாருக்கு சாப்பாடுலாம் கொண்டு போகிறதுக்காக அலசி கொண்டுட்டு அவன் போகிறான், யுத்த களத்துக்கு போகிற நேரத்தில் ஒரு சத்தம் கேட்குது. ஏய் இப்படின்னு கேட்குது. என்ன சார்? நான் ஒருத்தன் சத்தம் போடுறான், 9 அடிக்கு மேலே இருக்கிறான், வாட்ட சாட்டமாக இருக்கிறான், அவன் மறைக்காத பகுதியே கிடையாது, முகம் மட்டும் தான் வெளியே தெரியுது. உங்களில் ஒருத்தன் ஆளு வீரனாக இருந்தால் என்கிட்ட வந்து என்கிட்ட வந்து சண்டை போடட்டும் அப்படின்னு சொல்லுவான். ராஜா இவருக்கு யுத்த வீரர்கள் எல்லாருமே பயந்து போய் ஒளிந்துக்கிட்டேன்ல. இவன் கேட்குறான், கேட்டேன் யாரு இது? கோலியாத். டெய்லி வந்து இப்படி தான் மிரட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். அப்படியா? சோதனை. சரி, என்ன நடக்கும்? இவன் என்ன செய்யணும்? இவன் செஞ்சால் என்ன கிடைக்கும்? நல்ல கிளாரிட்டியாக ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்டான். பிரைஸ் தி லார்ட். வேலை செய்யும் பொழுது அறகுறையாக கேட்டு வேலை செய்யக்கூடாது. அல்ல சோத புரிஞ்சு வேலை செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கிளாரிட்டி உங்களுக்குள்ளே வரட்டும். ஆனால் நான் இதை நினச்சேன் அதை நினச்சேன்னா நம்ம வித்தியாசமானவர்கள். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமென். கையை உயர்த்துறதுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அலிசோத நான் அப்படியே மாறிட்டேன்னு சொல்கிறதுக்கு தான். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. உன்னை கேட்ட விடுதே அங்கே பாருங்க, நேராக போகிறாங்க. அலிசோத்ரான் கல்லை எடுக்கிறான். வந்து அலிசோ நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வர்ற, நான் நிந்தித்த இஸ்ரவேல் நான் உங்களின் தேவனுடைய நாமத்தில் வர்றேன்னு சொல்லி கல்லை வச்சு அப்படியே எரியும் பொழுது பட்டு அவன் முகம் பூரா விழுந்ததை கொடுத்துப்பார். ஸோ கிளாரிட்டி அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். obedience to the task. ஆமென். செய்யுங்க. அல்லது செத்து மடின்னு சொல்லுவாங்க உலகத்தில். நாம் அப்படி இருக்கணும். அல்லது என்ன பொறுப்பை கற்றுத்தான், என்ன தொழிலை தந்திருக்கிறாரோ அதை குறித்து ஒரு தரிசனம் இருக்கணும், அதை குறித்து ஒரு தேடுதல் உங்களுக்கு இருக்கணும், அதை குறித்து தான் ஜெபம் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அலிசோதர் எங்கள் பிரதர் அகஸ்டின் இருக்கிறாங்க. அலிசோதர் அவங்களும் அவருடைய நண்பரும் சேர்ந்து ஒரு கொயர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அலிசோதர் ஆரம்பிச்சு நல்லா ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு ஒரு பார்ட்னர் பெரிய தொகையோடு ஓடி போயிட்டார். தொழில் 50 லட்ச ரூபா நஷ்டம். என்ன செய்வது ஏது செய்வதுன்னு அவருக்கு தெரில. அலிசோதர் பாண்டிச்சேரி போகிறாரு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாதனால ரேஷன் கடை சாப்பாடு சாப்பிட வேண்டியனால 50 ரூபா தான் இருக்கும், 25 ரூபா பெட்ரோல் போட்டு சாப்பிட்றனால இப்படிப்பட்ட நேரத்தில் வீட்டில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, MBA படிச்சிருக்கல, நீ ஒரு வேலைக்கு போ, நல்ல சோதரம் உனக்கு கொஞ்சம் சம்பாத்தியமாக கிடைக்கும். ஆனால் இவருக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு மனம் இல்லை, ஏதாவது தொழில் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து தேவனுடைய வார்த்தையை உட்காந்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறார். அப்படி விசுவாச அறிக்கையை குறித்து கேட்குறார். நம்ம விசுவாச அறிக்கை செய்யணும்னு சொல்லி டெய்லி செஞ்சுட்டு இருக்கிறார். ஆண்டவரே இப்படி என் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போது ஒரு பிஸ்னஸை பற்றி கேள்விப்படுறாரு. அல்ல ஸ்தோத்திரம். அந்த பிஸ்னஸ் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிஸ்னஸை கொடுத்து கேள்விப்படுறாரு. உடனே ஸ்தோத்திரம் கான்டாக்ட் பண்ணுறாரு. அது ப்ராடக்ட் வாங்குறாரு, சேல்ஸ் பண்ணுறாரு. 3 மாதம் நல்லா நடக்கு. அப்புறம் இருக்குதும் போச்சு, ஒரு சேல்ஸ் இல்லை. ஆனால் அது தொடர்ந்து ஆண்டோட வசனத்தை இறுக பிடித்து கொண்டார். ஆண்டவரை நீ சொல்லியிருக்கேன். ஒரு நாள் ஃபோன் வருது, கர்நாடகா கவர்மெண்ட்லேருந்து ஃபோன் வருது, உங்களுக்கு 1 டன் ஆர்டர் தரணும்னாங்க.
கையில் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸ்தோத்திரம். உடனே இந்த சப்ளை பண்ணுற ஆள்கிட்ட ஏதாவது நீங்கள் சப்ளை பண்ணிங்கன்னா அவர் ஒன்றும் இல்லை 5 டன் தர கத்தர் கிருபை செஞ்சார். எப்படி ஆரம்பிச்சு எல்லா கடனில் அடைச்சி அழைச்சது முன்னேற கத்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அது விட்டப்படாது. obedience to the task. ஆமென். நாம தோற்று போகிறதில்லை, தோல்வி என்பது இல்லை. எத்தனை பேர் சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களையும் செய்கைகளையும் வாஞ்சைகளையும் உங்களுக்குள்ள உண்டாக்குகிறார். அலிசோதன் நீங்க நின்று ஜெயிக்க கத்தர் உதவி செய்கிறார். ஆமாம். நீங்க புறமுது காற்றாளர் இருக்கக்கூடாது, என்னால் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அலிசோதர் நீங்க போங்க, கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை எஜமானுக்கு இருக்கிற வேலையாட்கள் அல்லது எஜமானுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்காங்க. நீங்கள் ஆபிரகாம் குறித்து பேசுகிறோம், எலியேசர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எலியாவை குறித்து பேசுகிறோம், எலிசா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆமாவா இல்லையா? தானியலை குறித்து பேசுகிறோம், அன்னனியா அசரியா மிஷாவில் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். நேற்று தினத்தை பேசும்போது சொன்னாங்க இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை மேன் பவர், அது பெரிய பிரச்சனை. அதுலேயும் கத்தர் அல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கத்தர் ஜெயத்தை தருவாரா? கரங்களை வைத்தார் அழிச்சுங்க பார்ப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ obedience to the task. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ரொம்ப முக்கியம். அல்ல உங்க கண் அதில் இருக்கணும், உங்க சிந்தை அதில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நீங்க அதற்காக செயல்படுகிற ஒரு கூட்டமாக இருக்க கத்தர் கிருபை தருவாராக. நீங்க 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நோவா தனக்கு கத்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே. பிரைஸ் தி லார்ட். 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே. பிரைஸ் தி லார்ட். 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மட்டும் 16ஆம் வசனத்தை குறிச்சுக்கிடுங்க. அவன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்தான். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சொல்றாரோ அடிக்கடி பாஸ்டர் சொல்லுவாங்க, உலகத்திலே தி பெஸ்ட் பிரசங்கம் அது இயேசுவின் தாயார் மரியாள் பண்ண பிரசங்கம். அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் நமக்கு வேணும். obedience to the task. பிரைஸ் தி லார்ட். என்னதான் இருக்கலாம் உங்களுக்கு கொடுக்கப்படுற பணியை, ஒரு சின்ன பணியாக இருக்கலாம், பெரிய பணியாக இருக்கலாம். அல்ல சோத்திரம். கழுவுற மீனில் நழுவுற மீன் ஆயிடப்படாது, இருந்து சாதிக்கணும். அதுதான் மாடர்ன் நோவா. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் ஆரம்பிப்பான், போயிடுவான். சோத்திரம். 2 நாள் வேலை செய்வான், 10 நாள் லீவ் போடுவான். இதெல்லாம் உலகத்தின் லைஃப் ஸ்டைல். நம்ம மாடர்ன் நோவா. கவனிச்சுக்கிறீங்க, நம்ம ஒரு காரியம் கொடுக்கப்பட்டா அது செய்து முடிக்கிறவர். இந்த உலகத்தில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க. அது சோதரம். அந்த டாஸ்க்கை முடிக்கலைன்னா அவங்க தூங்கவே போக முடியாது, தெரியுமா உங்களுக்கு? குரூப்பாக உட்காந்து முடிக்கணும். அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி தான் அவங்க அடுத்த வேலைக்கு போக முடியும். உலக பிரகாரமாக அப்படி இருக்கும் பொழுது அல்ல தேவ பிள்ளைகளாக இருக்க நாம் அல்ல நிர்பந்தத்தினால் அல்ல, அன்பினால் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அன்பினால் ஊழியம் செய்யணுங்க. நேசித்து எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் நேசிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஆமாம் சொல்லுங்க பார்ப்போம். அல்லது நீங்கள் நேசிக்கலன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்ட காலம்தான். ஒரு 5 நிமிஷமும் உங்களுக்கு 50 நிமிஷமாக தெரியும். ஆனால் ஒரு நேசித்து ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா நல்லா செய்வீங்க. கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போ தேவ ஜனங்களை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன அப்படின்னா obedience to the task. மூன்றாவதாக நான் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, முதலாவது சொன்னேன் நோவா. N stands for நான் ஐடென்டிக்கல் லைஃப் ஸ்டைல். 2ஆவதாக O stands for obedience to the task, வேலைக்கு முற்றுமா ஒப்பு கொடுத்தார். அடுத்ததாக A stands for adamant faith. A stands for adamant faith. என்னது? விசுவாச உறுதி. ஆமென். அடமெண்ட் நடந்த பிடிவாதம் சொல்லுவாங்க, அப்படி தானே? பிடிவாதம். உங்களுக்கு எதில் பிடிவாதம் வேணும்? என்னது? எதில் மட்டும்? விசுவாசத்தை. சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க, நான் காய்கறி சாப்பிட மாட்டேன், நான் கீரை சாப்பிட மாட்டேன், நான் சிக்கன் 65 தான் சாப்பிடுவேன், நான் என்னது ஷவர்மா சாப்பிடுவேன், நான் கிரில் சிக்கன் சாப்பிடுவேன், நான் அப்புறம் என்னது நமக்கு சாப்பிட்டா தான் தெரியும், ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க, அது என்னது பட்டர் சிக்கன் சாப்பிடுவேன், சில்லி, இப்படி 4 விஷயம். இது இப்படி வாழ, இந்த பையனை தான் கட்டுவேன், இந்த பொண்ணை தான் கட்டுவேன் அப்படின்னு ஆட்கள் இருப்பாங்க. நம்ம விசுவாசிகள் இருப்பான். இவர் தான் வேணும். சிம்சோனும் கேட்டான், அது சோத்துறான், இவ்வளோ தான் கட்டுவேன் அப்படின்னா ஒத்த காலம் நின்னான். உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ சொன்னாங்க எப்பா அப்படின்ட்டு. பிரைஸ்லா. ஒருவேளை சில மேலும் உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, தேவ பிள்ளைகள் இன்னும் அதிகமாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். அப்போ தான் கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு தெரியும். நல்ல தெளிந்த நிலையில் நீங்கள் தீர்க்கமான முடிவு. அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவு எதிர்ப்பாளருக்கும் வருத்தமாக இருக்காது. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? பிரைஸ்லா. அப்போ பாரு, இதை தான் செய்வேன் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு பிடிவாதம் வேணும். எதில் வேணும்? விசுவாசத்தில். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம்.
ஹாலில் இந்த இவனை குறித்து படிக்கும் பொழுது பாருங்க, நீங்கள் ஆதியாமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை குறிச்சுக்கிடுங்க. எனக்கு நேரம் இல்லை. பாருங்க, நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழை உண்டு பண்ண. நல்லா கவனிச்சு பாருங்க. இவனை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நீ கொப்பேர் மரத்தில் ஒரு பெரிய பேழை செய். அது நீளம் இவ்வளோ இருக்கணும், அல்லது அகலம் இவ்வளோ இருக்கணும், உயரம் இவ்வளோ இருக்கணும், எல்லாம் சொல்லிட்டு எத்தனை தட்டு இருக்கணும் எல்லாம் சொல்கிறார். ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிடுங்க. எப்பயுமே ஒரு கப்பலை தயாரிக்கிற ஒரு பேழை உண்டு பண்ணுறாங்கன்னா எங்கே பண்ணுவாங்கன்னா கடலுக்கு பக்கத்தில் தான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடல்லேருந்து ஊருக்குள்ளே போய் கட்ட சொல்கிறார். ஊர் பல கிலோமீட்டர் உள்ள, பக்கத்தில் கடலே கிடையாது, கட்ட சொல்கிறார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சொல்கிறா அவங்க அது வரைக்கும் மழையே பார்த்தது கிடையாது. ஆண்டவர் சிருஷ்டிப்பு நடத்தின பின்பதாக மழையே இந்த 40 நாள் பெய்யுது. அதான் ஃபர்ஸ்ட் மழை. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அதான் ஃபர்ஸ்ட் மழை. அதுக்கு முன்னால் மழையே அவங்க பார்த்தது கிடையாது, ஒரு மழை கூட பார்த்ததில்லை. அப்போ பாருங்க, இவனுக்கு என்ன விசுவாசம் இருந்தால் இதை செஞ்சுருக்க முடியும் பாருங்க. எனக்கு இன்னொரு கூத்து என்னன்னா, கூட இருக்கிறவங்களாம் சிரிச்சு கிண்டல் பண்ணுறதை நான் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம், எல்லாம் கேலி பண்ணுறான் பாருங்க. இவனை குறித்து படித்து பார்க்கும் பொழுது 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. நல்லா கவனிங்க. இன்னொரு மொழிபெயர்ப்பை பார்த்தீங்க அப்படின்னா, சரியான வழியில் வாழ்வது பற்றி மக்களுக்கு போதித்த மனிதன் நோவா. என்னது அவன் போதனை சொல்லிட்டு இருக்கான். அல்ல சோத்ரா, அவன் பண்ணது சும்மா இருக்கல. அல்ல சோத்ரா என்ன சொல்ற, மனம் திரும்புங்களுக்கு பேசிட்டு இருக்கிறான். சரியான வழியில் வாழ்வது எப்படி அப்படிங்கிற பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒருத்தன் கூட ரட்சிக்கப்படல. நல்லா கவனிங்க. இவன் பண்ண பிரசங்கம் சந்திக்கப்பட்டிருந்தா இவங்க 8 பேர் கூட இன்னும் ஆட்கள் சேர்ந்திருப்பாங்க. எவ்வளோ பேத்தட்டிக்கான கண்டிஷன். ஒரு ஆத்மா கூட சந்திக்கப்படல. அப்போது இவன் மேலே எவ்வளோ வெறுப்பை காட்டியிருப்பாங்க, இவனை எவ்வளவோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க, ஏளனம் பண்ணியிருப்பாங்க, வந்து வந்து கேலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் அவன் காதில் போட்டுக்கிடவே இல்லை. இப்படி தான் ஒரு தடவை வழுக்கு மரம் உங்களுக்கு தெரியும்ல, போட்டிங் நடக்கும்ல, அதில் நல்ல ஒரு கம்பை நட்டிடுவாங்க. அதில் சோத்திரம் என்னது, அதில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிடுவாங்க, மேலே ஒரு பரிசை வச்சுருவாங்க. இவன் எப்படி ஏறி போய் அதை தொடணும், எடுத்தா அதில் சோத்திரம் அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அப்போ எத்தனையோ பேர் முயற்சி பண்ணுற நேரத்தில் எல்லாம் சொல்கிறாங்க, எப்பா பார்த்துப்பா விழுந்துடாத, உனக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, கைகால் உடஞ்சா பார்த்துப்பா, நீ உனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல எல்லாம் போகிறவன்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கான். ஒருத்தன் என்ன பண்ணான்னா, அது மேலே பிடிச்சி நல்லா ஏறி நின்றுட்டு அந்த பரிசு பொருளை எடுத்துகிட்டு கீழே இறங்கிட்டான். உடனே எல்லாம் கேட்டாங்க, ஒன்று பாது, எப்பா எல்லாரும் தோற்று போகிற நேரத்தில் உன்னால் மட்டும் எப்படி முடிஞ்சதுன்னா இருக்கு, பேனா என்னன்னா அவனுக்கு காது கேட்காது. என்னது, அவனுக்கு காது கேட்காது. நிறைய நேரத்தில் காது கேட்டுச்சுன்னா சிக்கல். என்னது, மற்றவங்க சொல்கிற வார்த்தையை கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு நாள் முன்னேற முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. நோவாவுக்கு அதான் நடந்துச்சு. கூட்டமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் அவன் முன்னால் வந்து அப்படி சோத்திரம் மியூசியத்துக்கு போகிற மாதிரி. அன்றைக்கி நோவாவின் காலம் மாதிரி தானே இப்போ நடக்குது. இப்போ பாருங்கள், அது லீவ் விட்டால் எல்லோரும் பறந்துடுறீங்க 4 திசைக்கும். கன்னியாகுமரிக்கு என்ன, அல்ல சோத்திரம் என்னது அதிசயத்துக்கு என்ன, அப்புறம் என்னது பிளாக் தண்டருக்கு என்ன, திருச்செந்தூருக்கு என்ன, பழனிக்கு என்ன, சென்னைக்கு என்ன, வேளாங்கண்ணிக்கு என்ன, என்னது கொடைக்கானல் என்ன, பறந்துறீங்க. அன்னைக்கு பெரிய பேழை ஒருத்தன் கட்டிட்டு இருக்கான். எல்லாரும் வந்து பார்த்தா சரியான லூஸு. எங்கே கட்டுவான் தெரியுமா, அல்ல சொத்த கடல் பக்கத்தில் கட்டணும். என்ன பைத்தியத்தை பார்த்துருக்குறோம், ரொம்ப தீவிர பைத்தியத்தை வாழ்க்கையில் பார்த்துருக்கோமா. எல்லாம் உட்காந்து சிரிச்சிருப்பான். ஆனால் அவனுக்கு காது கேட்கல. அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் கிடச்சி, அல்ல சோத்ரா, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், இந்த வேலையை செய்ய சொன்ன ஆண்டவர் உண்மை உள்ளவர். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். ஒரு பிடிவாதமான ஒரு விசுவாசம் இருந்துச்சு. இதை சொல்லிட்டார்ல, இதை நிறைவேற்றியே முடிப்பேன். கரங்களை வைத்து வர லட்சங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா, இதை நிறைவேற்றியே முடிப்பேன். ஆமென், ஸ்தோத்திரம். சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விடுவதில்லைன்னு சொல்லிடு. கர்த்தர் உங்களை உண்மையுள்ள நம்பி தந்திருக்கிற பொறுப்புகளில் ஒரு நாளும் பின் வாங்கவே கூடாது. விசுவாசிக்கு அவங்க ஓட்டுற வாகனத்துக்கு ரிவர்ஸ் கியரே கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் லைஃப்பில் முதலாவது வந்து நீங்கள் தூக்கி எறிய வேண்டிய ஒரு காரியம் என்ன இருக்குது, ரிவர்ஸ் கியர் உடச்சி போட்டுருங்க. ஒரு நாள் பின்னால் போகக்கூடாது, நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கணும். கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேவஜனங்களே,
ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க. பிடிவாதமான விசுவாசம். உலக பொருட்களுக்காக, மனிதருக்காக எத்தனை பிள்ளைகள் இந்த மொபைல் ஃபோன் வாங்கி தந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க. அல்லது இந்த மொபைல் ஃபோன் தந்தால் தான் நான் சாப்பிடுவேன் சின்ன பிள்ளை எத்தனை பேர் பிடிவாதம் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் பிடிவாத கணக்கில் இல்லை, அதெல்லாம் நமக்கு தீமை உண்டாக்குறது. விசுவாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் யாரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்? விசுவாசம் உள்ளவர்களை பார்த்து. 100க்கு அதிபதி விசுவாசத்தை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியின் மேல் விசுவாசத்தை காண்பாரோ. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன தேவை? அசைக்க முடியாத விசுவாசம். யோபு சொல்றார் பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். உலக மேன்மைக்கா எத்தனை பேர் அவரை விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த அழைப்பில், பணியில் தீவிரமாக நிற்க ஆண்டவர் கிருபை தருவார். அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், மலைகளை பெருக்கத்தக்கதான ஒரு விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்கள் ஓட்டம் ஜெயமாய் முடிய கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. எதுக்கோ சும்மா நீங்கள் பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறதுக்கு வரல, இன்மைக்காக மட்டும் வரல, ஒரு மறுமையின் ஆசீர்வாதத்துக்காக இந்த இடத்துல வந்திருக்கீங்க. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. பாதி வழியில் உங்களை விட்டு விடுகிற தேவன் அல்ல, கரை சேர்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அசைக்க முடியாத விஷயம், உலகம் வெறுத்து பேசட்டும், காரணமின்றி பகைக்கட்டும், ஆனால் என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். என்ன வந்தாலும் என்ன துன்பம், அதான் சொல்ல, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, மனம் முறிவடைவதில்லை, கைவிடப்படுவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு அந்த நோவாவுக்கு உதவி செய்த ஆண்டவர் இந்த மாடர்ன் நோவாக்களாக உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கும் கட்டாயம் உதவி செய்வார். உங்களை கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்படுத்தவே மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் வரும், அல்ல சொல்றோம், there is a day for you. அல்ல ஒரு நாள் வருகிறது, நீங்க எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, இல்லாத நன்மையும் கர்த்தர் தருவார். நீங்க இழந்து போன நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு பிடிவாதமான விசுவாசம், உங்களுக்குள்ள அட்டமெண்ட் ஃபெய்த். எஸ், என் இயேசு. இன்னைக்கு ஒரு இத்தனை பேர் உலக பிரகாரமாக ஒரு அப்படிப்பட்ட ஃபெய்த்தில் இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், நாட்களில் பார்த்தீங்கன்னா வெறும் காலில் இரவு நேரம் 54 கிலோமீட்டர் சுற்றுறோம். இங்கேருந்து திருநெல்வேலிருந்து திருச்செந்தூருக்கு 54 கிலோமீட்டருங்க. என் முடி வெட்டினவர் சொன்னார், 54 கிலோமீட்டர் வெறும் காலில் போகிறாங்க. இரவு பகலாக நடக்கிறாங்க, போகிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற வாய். அன்னைக்கு திருச்சிக்கு போயிருந்தோம். போகும்பொழுது திருச்சியில் இருக்கிறவங்க நல்ல ஞானவானாக இருக்காங்க, ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் போட்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் போகிறாங்க. நைட் நேரங்களில் அவங்க போகிறாங்க. நீங்கள் சுத்திரம் ஒரு சர்வீஸ் வர்றதுக்கே இவ்வளோ யோசிக்கிறீங்களே. இன்றைக்கி உங்களுக்கு என்ன தேவைன்னா பிடிவாதமான ஒரு விசுவாசம். அது செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி அன்னைக்கு ஹலுசோத்திரம் அவங்க நின்ன மாதிரி நீங்களும் நிற்கணும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு சர்வீஸை நீங்கள் நல்லா சில வேலைகளுக்கும் ஊழியருக்கும் நான் எல்லாம் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் விசுவாச வைராக்கியமாக மாறணும். இன்றைக்கி இந்த நாட்கள் நமக்கு சொன்ன தீர்க்கதரிசனம் என்ன? ஜபம் பண்ணி விழுத்துரு, அல்ல சொல்ற அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான், அரணுக்கு திரும்பன்னு சொல்லிட்டார். இனிமே நான் விடுறதில்லை, அது யாக்கோபமாய் பிடிச்சிடணும், யாபேசமாய் பிடிச்சிடணும். நீங்கள் ஜெயிச்சே ஆறணும். கரங்களை தோய்த்து அலையில் வச்சாங்க பார்ப்போம். எஸ், ரட்சிப்பை காண்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எல்லாரும் சிரிச்சாங்க, எல்லாரும் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஒருத்தன் கூட கேட்டானா? என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணமா இருந்திருக்க. இவனும் மனைவியும் 3 மக்களும் மருமக்கள். பாருங்கள், இந்த கூட்டணியில் மாமனார் மாமியார் கூட சேரல, சொல்கிறோம் மருமகளோடு கூட பிறந்தவங்க கூட வரல. பாருங்கள் எவ்வளோ பெரிய விபரீதம் பாருங்கள். ஆனாலும் கூட மனுஷனை பார்த்து அவன் சோர்ந்திருப்பான், இந்த ப்ராஜெக்ட் அவன் விட்டுருப்பான். சோத்திரம், மனுஷனை பார்த்துருந்தா அன்னைக்கே மூடு விழா போட்டிருப்பான். அவன் சிரிக்கிற லட்சணத்தை பார்த்தா, கேட்க நாக்கப்படுகிற மாதிரி கேட்குற கேள்வியை பார்த்து, உங்களுக்கெல்லாம் வேறு வேலை வெட்டியே இல்லைன்னு சொன்னாலும் அவன் இந்த வேலையை பிடிச்சிருக்க மாட்டான். அவனுக்குள்ள அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், ஒரு பிடிவாதமான விசுவாசம் அவனுக்குள்ள பெரிய ஜெயத்தை தந்தது. உங்களுக்குள்ள தரும். கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 4வது, முதலாவது நோவா.
ஸோ என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நான் ஐடென்டிக்கல் லைஃப் ஸ்டைல், வித்தியாசமான வாழ்க்கை முறை. ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒபீடியன்ஸ் டு த டாஸ்க், வேலைக்கு முற்றுமாய் ஒப்பு கொடுத்தால். அல்லது ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் adamant faith, விசுவாச உறுதி. ஹெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹியூமிலிட்டி இன் ஸ்பிரிட், விலகாத தாழ்மை. பிரைஸ் தி லார்ட். லைஃப்பில் நீங்கள் பார்க்குற பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா தாழ்மை. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பாருங்கள், எல்லாரும் போல இவனும் ஒரு ஆள் தான். பிரைஸ் தி லார்ட், எல்லாரும் போகிற ஆள் தான். ஆனால் பாருங்கள், இவனை மட்டும், இவன் குடும்பத்தை மட்டும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஒரு ஸ்தோத்திரம், தூக்கி எடுக்கிறார். இந்த குடும்பத்தை மட்டும் பாதுகாக்கிறார். பாருங்கள் ஸ்தோத்திரம், குடும்பத்தை மட்டும் சொன்ன நேரத்தில் உங்களை மட்டும் கர்த்தர் தொழிலில் ஆசீர்வாதம் வைப்பார். அல்லது நீங்கள் செய்கிற பணியில் உங்களை உயர்த்தி வைப்பார். ஸ்தோத்திரம், உங்களை பற்றி பேசுகிறப்படுற லெவலில் கூட வைப்பார். ஆனால் பாருங்கள், இந்த 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யுது, பின்பதாக தங்குறாங்க, பின்பதாக காக்கா விட்டு பார்க்குறான், பின்பதாக புறா விடுறான், அது போயிட்டு வந்துட்டு பின்பதாக ஒளி வேற போட்டு கொண்டது கொடுக்குது, பின்ன போனது வரவே இல்லை. உடனே ஸ்தோத்திரம், தண்ணியெல்லாம் குறைஞ்சி கிட்டத்தட்ட 15 முழம் ஹைட், உச்ச மலையிலேருந்து 15 முழமாக இது போட்டுருந்துச்சு பைபிளில். 15 முழம் ஹைட்டுக்கு தண்ணி பார்த்துங்க, எல்லாம் வற்றி போகுது. வெளியே வந்தோடனே அவன் செய்த காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, பிரைஸ்லாம், நீங்கள் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தா. அவன் எப்படி வந்திருக்கணும் பாருங்க. நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சோன்னு எப்படி தலகால் புரியாது. நம்ம என்ன கண்டது யார், ஒன்ன கண்டது யார் அப்படின்னு தலகால் புரியாமல் தான் உலகத்தில் இருக்கிறாங்க. பெரிய வெற்றி, எலெக்ஷனில் ஜெயிச்சோன்னே அவங்க பண்ணுற விஷயங்கள், இல்லை சொல்கிற ஒரு நல்ல பதவிக்கு வந்து நான் பண்ணுற விஷயங்களை பாருங்கள். இது கடவுளாவது. அதான் ஆகூர் ஜோமன் புருஷர், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கூடாது இருப்பதால் ஐஸ்வர்யமான மாறுறதுனால கர்த்தர் யாருன்னு சொல்லாது. இவன் பாருங்கள் எல்லாம் செத்து போகிறாங்க. இவன் மனைவி, பிள்ளைகள், மருமக்கள் எல்லாம் மட்டும்தான் காக்கப்படுறாங்க. எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். எவ்வளோ பெரிய உயர்வான் இல்லை. அவன் நேராக வெளியே வந்தோன்னு நினைக்கிறான், ஆண்டவரே நான் என்னை காக்கப்பட்டிருக்கிற காரணம் நீங்கள் தான். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் தந்து நான் வாங்கினதப்பா. இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் தந்து, நான் அவங்கள காட்டிலும் பெரிய ஆள் கிடையாது, திறமைசாலி கிடையாது. ஏதோ என்ன உங்களை பிடிச்சிட்டு எனக்கு கிருபை பாராட்டினீங்க, உங்களோட சேர்த்து வச்சிட்டீங்க, நீங்கள் பெரிய பணியை செஞ்சீங்க, அதையும் செய்கிறதுக்கு உதவி செஞ்சீங்க. இன்னைக்கு என் கூட பேசினவங்க, என் சொந்த பந்தங்கள் எல்லாமே இன்னைக்கு இல்லை. எத்தனை பேர் நம்ம கூட இருந்தவங்க கொரோனாவில், எத்தனை பேர் நல்ல ஊழியர் கூட இல்லை, குடும்பத்தின் மக்கள் இல்லாத இல்லை. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் பார்த்து காத்திருக்கிறாரு. நம்ம துள்றதுக்கு இல்லை, அவரை துதிக்கிறதுக்கு. அவன் பாருங்க, எல்லா கன மகிமையும் ஆண்டவருக்கே செலுத்துற கொடுத்துப்பாங்க. எந்த லெவல்லையும் அவனை நீங்கள் 9, 6, 7, 8, 9 அதிகாரங்களை வாசித்துப்பாங்க. எந்த நேரத்துலையும் அவன் பெருமை பாராட்டவே இல்லை, பெருமையாக பேசலை, காட்டிலேட்டபடியே செய்தான். ஆண்டவர்கிட்ட எதிர்கேட்டு கேட்கல, ஏன்பா அப்படி செய்கிறீங்க, இவ்வளோ நெருக்கடி இருக்குது, வேற வேலை இல்லையா? ஸ்தோத்திரம். மோசே கூட சொல்லார், நான் திக்குவாயன் மந்தனாவு அலசு அப்படின்னு சொல்லி தப்பிக்க நினைக்கிறான். இல்லை, தன்னை முழுசுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததை கொடுத்துப்பார். அருமையாக தேவ ஜனங்களே, இன்னைக்கு தொழிலில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், வேலையில் கர்த்தர் உயர்த்துவார். அல்லது நீங்கள் வர தாவிதை போல விருத்தி அடைவீர்கள், மேன்மையாக உயர்த்தப்படுவீர்கள். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் லைஃப்பில் மறந்துடாதீங்க, மனத்தாழ்மை. பெருமையுள்ளவருக்கு தேவனை எடுத்திருக்கிறார், தாழ்மையுள்ளோ கிருபை தளிக்கிறார். எத்தனை பேர் வேதத்தில் பெருமைப்பட்டதை நான் விழுந்து போனதை பார்க்கிறோம். இந்த சபை சரித்திரத்தில், இந்த உலக சரித்திரத்தில் எத்தனை பேர் பெருமை பாராட்டினவர்கள் அல்லது சூத்திரம் மேன்மேலந்து போயிருக்கிறாங்க. நீங்களும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது சத்துடைய சுத்த கிருபை. நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் யார் என்று சொல்றதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு எல்லாம் நீங்க தான். நடப்பின் இயேசுவுடன் நடப்பின் காலமெல்லாம், நடப்பின் இயேசுவுடன் நடப்பின் காலமெல்லாம்,
நோவா தானியேல் யோபு போல தவறாமல் நடந்திடுவே. தானியேல் யோபு போல தவறாமல் நடந்திடுவே. பிழையில்லாமல் நடத்திடுவா. நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். ஓ, நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். நான் ஒரு பெரிய பர்ஃபெக்டான ஆளா வந்து நின்று பிரசம் பண்ணல. என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஏக்கம் எல்லாம் ஒரு மாடர்ன் நோவாவா இருக்கணும். சபையில் இருக்கிற சிறுவனாக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், எல்லாரும் மாடர்ன் நோவாக்களா இருக்கணும். ஹல்லேலூயா. பெற்ற பணியை நிறைவேற்றுகிறவளா இருக்கலாம். ஓட்டம் தொடங்கின நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் ஃபினிஷ் பண்றவங்கள நம்ம மாறணும். அந்த விசுவாச வீருடைய பட்டியல்ல நம்ம பேரும் இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை வாசித்தது, ஜபித்தது, ஆலயம் வந்தது, ஊழியம் செய்து ஒண்ணு வீணா போயிடக்கூடாது. ஒண்ணு வீணா போயிடக்கூடாது. ஒண்ணு வீணா போயிடக்கூடாது. உதவி செய்கிற தயவுக்காக நன்றி. கிருபை நல்ல பிதாவே நன்றி. ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்தில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இணைந்து உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்பட்ட உம்முடைய கிருபையை கொண்டாட, விலகாத கிருபையை கொண்டாட கிருபை தந்தியே. ஒரு மாடர்ன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நோவாவா இருக்கணும் சொல்லி ஜெபிக்க அந்த கிருபைக்கான வார்த்தையை கேட்டிருக்கிறோம் அப்பா. கேட்ட 4 வார்த்தைகள் எங்க மனசுல இருக்க கிருபை தருவீராக. லைஃப் ஸ்டைலா மாறட்டும். அந்த ஜீவனை ஒட்டிரட்டும் ஆண்டவரே. ஒரு சரீரத்தோடு ஒட்டிரட்டும், எங்க சிந்தையோட ஒட்டிரட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு பச்சை குத்தி எழுதுன மாதிரி ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஸ்தோத்திரம் அப்பா. பதிக்கப்படட்டும் ஆண்டவரே, பதிக்கப்படட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. மாறட்டும். இல்லை குறைகளெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் பூர்ணமா மாறணும். எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. பின்வாங்கவே கூடாது. உறுதியா பிடித்துக் கொள்ள கிருபை தார். ஒவ்வொரு மேலும் கிருபை பெறட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் சொன்ன பிதாவே, ஆமென். தொடர்ந்து எங்களோடு கூட ஆன்லைன் மூலமாக ஆராதிக்க விரும்பினால் என்னுடைய யூடியூப் சேனல் ஜைன் ஏஜ் சர்ச் திருநெல்வேலி, சிறுவர்களுக்காக பிளஸ் சர்வீஸ், வாலிபர்களுக்காக எஸ் சர்வீஸ் மற்றும் பைபிள் ஸ்டடி எல்லா பிளேலிஸ்டில் இருக்குது. ஆராதனைகள், ஜெபங்கள் இருக்கிறது. எங்கள் ஜெப குறிப்புகள் மற்றும் சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து திருநெல்வேலியில் இருப்பீர்கள். நேரடியாக எங்களோடு கூட ஆராதிக்க விரும்பினால் நீங்கள் வாருங்கள். ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.